தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நோர்வுட் போலீஸ் பிரிவில் உள்ள தோட்டம் ஒன்றில் மரம் ஒன்றிலிருந்து தவறி வீழ்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுமார் 35 அடி உயரமுள்ள குறித்த மரத்தில் நேற்றைய தினம் ஏறி அதன் கிளைகளை வெட்ட முற்பட்ட போதே குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தவறி விழுந்தவர் பலத்த காயங்களுடன் போகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மரங்களை வெட்டுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தக்காரரின் கீழே குறித்த நபர் பணியாற்றி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 264 கிலோகிராம் உலர்ந்த இஞ்சி மற்றும் 69 கிலோகிராம் வேலக்காய் தோள்கள் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை கற்பட்டி பாத்தலங்குண்டுவ சின்னக்குண்டு கடற்கரை பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வடமேற்கு கடற்படை கட்டளையின் கீழ் செயற்படுகின்ற இலங்கை கடற்படை கப்பலால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போதே கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நிலையில் காணப்பட்ட 13 பொதிகள் சோதனையிடப்பட்டன. இதன்போது அவற்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 264 கிலோகிராம் உலர்ந்த இஞ்சி மற்றும் 69 கிலோகிராம் ஏலக்காய் தோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2027 ஆண்டில் நடைபெறவுள்ள முக்கிய பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சை 2027 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2027 ஆண்டு ஆகஸ்ட் 3 முதல் ஆகஸ்ட் 28 வரை நடைபெறவுள்ளது. பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை 2027 ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி நடத்தப்படும். இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2027 டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 17 வரை நடைபெறும். பரீட்சை திகதிகளை பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனகே அறிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்ட திகதிகளை குறைத்துக் கொண்டு பரீட்சைகளுக்கு தேவையான தயாரிப்புகளை செய்யுமாறு மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலைகளுக்கு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உலர் வலயத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்கொள்ளளவு வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எழில் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக கம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, முனராகலை, மன்னார் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில நீர்த்தேக்கங்களின் நீர்கொள்ளளவு தற்பொழுது 30% விடவும் குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இடம்பெற்ற 4 வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊகன, நுவரெலியா, வீரம்புகேதர மற்றும் கபராத்துவ போலீஸ் பிரிவுகளிலேயே குறித்த விபத்துகள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளன. ஊகன பகுதியில் வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியதில் 39 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 காயமடைந்துள்ளனர். நுவரெலியாவில் தனியார் பேருந்து ஒன்று மற்றொரு பேருந்துடன் மோதியதில் பின்னர் வீதியில் சென்ற பாதசாரி ஒருவரை மோதியுள்ளது. இதில் 46 வயதுடைய பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீரம்புகேதர காந்தக்கல பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 காயமடைந்துள்ளனர். கபராத்துவ பொல்துவ பகுதியில் லோரி ஒன்று மோதியதில் 63 வயதுடைய துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பில் காத்தான்குடி ஜரீப் வீதியில் வசிக்கும் 68 வயதுடைய பெண் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டில் தனியாக இருந்தபோது நபர் ஒருவரால் கூறிய ஆயுதத்தினால் தலையில் தாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளார். தாக்குதலுக்குண்டான பெண் வீட்டிற்கு அருகில் சிறிய கடை ஒன்றை நடத்தி வருகின்ற நிலையில் பொருட்களை வாங்குவதற்காக இக்கடைக்கு வந்த 2 சிறுவர்கள் இப்பெண் காயமடைந்திருப்பதைக் கண்டு குறித்த பகுதியில் உள்ள பெரியவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன.
பல ஆண்டுகளுக்கு பின்னர் வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் குறித்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதி அமைச்சின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் பெறப்பட்ட மொத்த அரசு வருமானம் மற்றும் மானியங்கள் 2025 ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 27.1% அதிகரித்துள்ளன. ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பெறப்பட்ட மொத்த வருமானம் மற்றும் மானியங்களின் மதிப்பு 2.956 டிரில்லியன் ரூபாயாகும். இது 2026 ஆண்டிற்கான அரசாங்கத்தின் வருமான இலக்கான 5.3 டிரில்லியன் ரூபாயில் 55.8% எட்டியுள்ளமை காட்டுகின்றது. தற்போது நிலவுகின்ற எல்னினோ வானிலை காரணமாக நீர்வளங்கள் வறண்டு வருவதால் மின்சார தேவை அதிகரித்து உற்பத்தி திறனும் குறையக்கூடும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய சூழ்நிலைகளில் நாடு மின்சார பற்றாக்குறை அபாயத்தை எதிர்கொள்ளும் என்று KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்திற்காக புதிதாக அறிவிக்கப்பட்ட மின் கொள்முதல் கட்டணங்கள் குறித்து நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிக்கு ஒருவர் ஓட்டி சென்ற முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமானதாக கோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நண்பகல் சுமார் 2 மணியளவில் கோமாகம பெட்டிப்பான பிரசன்னபுர பகுதியில் குறித்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. தீப்பிடித்த உடனேயே வாகனத்தை ஓட்டி சென்ற மாற்றுத்திறனாளி வாகனத்தில் இருந்து குதித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். பிரதேச மக்கள் தீயை அணைக்க கடுமையாக முயன்றும் பயனளிக்கவில்லை. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. கோமாகம தலைமையக போலீசார் இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெகோசாமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இக்கொலை தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி மித்தனிய காவல்துறை பிரிவில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட மித்தனிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை மித்தனிய காவல்துறையினர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது கடந்த 12ஆம் தேதி மித்தனிய காவல்துறை பிரிவில் வைத்து பெகோசமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு குறித்த சந்தேக நபர் உதவி மற்றும் ஒத்தாசை புரிந்துள்ளமை தெரியவந்துள்ளது. புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை அடிப்படையாக கொண்டு மின் நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான புதிய கட்டண முறையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய ஆணைக்குழுவினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு புதிய மின்சார கொள்வனவு கட்டண முறை இன்றைய தினம் முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தியின் தன்மையை கருத்தில் கொண்டு புதிய கட்டண முறை 3 முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையங்களுக்கான கட்டண முறை, மின் நுகர்வோருக்கான கட்டண முறை, மின்கல சேமிப்பு அமைப்புடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையங்களுக்கான கட்டண முறை போன்றவை இந்த வகைப்படுத்தலில் அடங்கும். இந்த கட்டண முறைக்கான நடைமுறைகள் மற்றும் மின்சார கொள்வனவு விலைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிரான தீர்ப்பை அறிவிப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இதுகுறித்து விசாரித்து வருகின்ற கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய மின்சார தொடருந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் இப்புதிய மின்சார தொடருந்து திட்டத்தின் ஆரம்பகட்ட திட்டமிடல் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய மின்சார தொடருந்து சேவை மருதானையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. முன்மொழிக்கப்பட்ட திட்டத்திற்கு அமைவாக ருகுணு குமாரி தொடருந்தில் பயணிக்கின்ற பயணிகள் பாணந்துறையில் இறங்கி ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய மின்சார தொடருந்தில் பயணிக்க முடியும் என்றும் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார்.
தமிழொலி, ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.